இந்த வருடத்தின் 2ஆம் மாதத்தின் 1ஆம் நாளிலே நாம் இங்கு கூடி தேவனை ஸ்தோத்திரிக்கவும் துதிக்கவும் கர்த்தர் கிருபை செய்தபடினாலே நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாம் இந்த இடத்திலே நாம் அமர்ந்திருப்போம். சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்மா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. என்னுடைய இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. இந்த இடத்துல கூடி வந்திருக்கிற நாம் ஒருவரும் நாம் அமைதியாய் இருக்க வேண்டாம். நம்முடைய ஆத்மா கர்த்தரை வாஞ்சிக்கிறது. அவருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாக இருக்கிறது. நம்முடைய மாம்சம் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிட வேண்டும். நம்முடைய வாய்களினால் அறிக்கை செய்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை துதித்து அவரை மகிமைப்படுத்தி அவரை கனப்படுத்த இந்த இடத்திலே நாம் கூடியிருக்கிறோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் உணர்ந்து கொள்வோம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவருடைய அசைவாடுதலுக்காக நாங்கள் இந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த ஆராதனை நேரம் முற்றிலுமாய் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. உம்முடைய ஆளுகைக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஒருவேளை எங்களுடைய மனதிலே தேவையில்லாத சிந்தனைகள், எங்களை கஷ்டப்படுத்துகிற சிந்தனைகள், எங்களுக்கு தொந்தரவு பண்ணுகிற சிந்தனைகள் வந்து அது ஒரு போராட்டமாக இருக்குமானால் அதிலிருந்து விடுதலை தந்து நாங்கள் உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உம்மை தொழுது கொண்டு ஒரு மனதின் ஆவியோடு ஒரு மனப்பாட்டின் ஆவியோடு கூட தகப்பனே எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தி நாங்கள் உம்மை நோக்கி நாங்கள் துதித்து உம்மீது நாங்கள் கவனம் செலுத்தி உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய். இந்த ஆராதனை முழுவதையும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ள வேண்டுமாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற தேவன். 2025 ஒரு மாதம் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ தான் நம்ம வருட துவக்கத்தில் உட்காந்த மாதிரி இருக்குது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு மாதம் முடிஞ்சிருச்சு, 2வது மாதம் ஆரம்பிச்சிருச்சு. நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தேவனோ மாறாதவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நேற்றும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். அவர் உண்மையுள்ளவர். அவரை ஆராதிப்போம். எல்லாரும் நாவை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலிகளை செலுத்துவோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடி வருவார்கள். ஹல்லேலூயா. அவர் சீயோனிலே அவருடைய நாமத்தையும் எருசலேமிலே அவருடைய துதியையும் பிரஸ்தாபப்படுத்துவார். அந்த சீயோனின் ஜனம்தான் நம்ம. ஆவிக்குரிய ரீதியிலே நாம தான் சீயோனின் ஜனமாய் இருக்கிறோம். நாம் சீனாய் மலையில் அவரை பார்த்து பயந்து நடுங்கி கொண்டு இருந்த இடம். பாதரட்சையை கிளற்றி போடு, இது பரிசுத்த பூமி என்று சொல்லி நம்மை அவர் என்ன பண்ணாராம், ஒரு மாஸ்டர் சர்வெண்ட்டுங்கிற ஸ்டேஜில் கொண்டு வந்து விட்டார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்முடைய பாதங்களை தொட்டு கழுவினார். ஹல்லேலூயா. நம்மை சுத்தம் பண்ணினார். சீனாய் மலையிலிருந்து சியோனுக்கு கொண்டு வந்துட்டார். அதுதான் நம் தேவன். இன்னும் நிறைய பேர் பழைய உடன்படிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதோ ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொன்னவர். அவர் வாக்கு மாறாதவர். அவருடைய புதிய உடன்படிக்கை ஆகிய கிருபை தஞ்சத்து கீழே நம்ம இப்போ வந்திருக்கிறோம். நமக்கு பலனை கொடுக்கிறவரும் அவர்தான். நம்மை சீர்படுத்துகிறவரும் அவர்தான். நம்மளுடைய நாட்களை குறுகி போக பண்ணின அந்த நியாயப்பிரமாணத்திலிருந்து நம்மளை விடுதலை செய்து அவருடைய ஒளி நண்டைக்கு வரவழைத்ததும் அவர்தான். அன்பினாலே நம்மை நிரப்புவதும் அவர்தான். நம்மளுடைய இருதயம் புல்லை போல வெட்டுண்டு அக்கினியிலே போடப்பட்ட போதும் போஜனத்தை கொடுத்து நம்மை உயிர் பெற செய்து அவருடைய ஆவியையும் அவருடைய வார்த்தையையும் கொடுத்து நம்மை உயிர் பெற செய்து நம்மை மறுபடியும் நம்மளுடைய ஸ்தானத்திலே நிலையில நிறுத்துவதும் அவர்தான். நிழலும் அவர்தான், அனலும் அவர்தான் என்று சொல்லுவோம். எல்லாமே எனக்கு நீங்கள் தான்ப்பா. இந்த உலகத்தில் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கிறேன். அந்த முகங்கள் மாறினாலும் மாறாதவராய் இதுவரை என்னை நடத்தி வந்ததற்கு நான் எம்மாத்திரம்.
துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொன்ன ஆண்டவரே, உம்மை போல இந்த உலகத்தில் அழகுள்ளோர் யாருமே இல்லையாப்பா. ஹல்லேலூயா. அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. அவரை துதிப்போம், துதிப்போம். அல்லேலூயா பாடி என்று சொல்லுவோமா? துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. கரங்களை தட்டி பாடுவோம். துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வோம் மகிமனை போற்றி. மகிமை தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை, தேவ மகிமை, தேவ தேவனுக்கே மகிமை. தேவ தேவனுக்கே மகிமை என்று சொல்லுங்க. அவர் நம்மை தம்முடைய ஒளிநடைக்கு வந்தடைய செய்தார். தம்மை என்றும் அதற்காக தந்தார். இந்த உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிற தம்மை அவர் என்ன பண்ணாரு? இருளின் அந்த இருளின் அந்தகாரத்தின் கரங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர் ஒரே பேரான குமாரனை தேவன் அனுப்பும் போது வெறும் அற்புதங்களை செய்யும் சர்வ வல்லவராய் மட்டுமல்ல, நமக்காக அடிக்கப்படும் ஆட்டுக்குட்டியாய் அனுப்பினார். அதுவும் ஒரு அற்புதம் தான் என்று சொல்ல முடியாது. அதுதான் இருக்கிறதுலே பெரிய அற்புதம். ஒளியை அன்று மங்கி எறிகிற திரியை அணைக்கிறது போல தெரிந்திருந்தாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுப்பினார். இந்த இயேசு கிறிஸ்து தான் வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அந்த அவர் கொடுத்த அந்த ஈவுக்காக நன்றி செலுத்துவோம். வாழ்க்கையில் இது இல்லை அது இல்லை என்று அழுது கொண்டிருக்கிற நமக்கு ரட்சிப்பு என்கிற ஈவை இலவசமாக கொடுத்த தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என்னோடு கூட வாசம் பண்ணணும் என்று ஏங்கி தன்னுடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தின தேவன். ஆனால் பார்த்தீங்கன்னா உண்மை இல்லாதவனையும் அவருடைய கிருபையினாலே மீட்டுக்கொண்டு தன்னோடு வாசம் செய்ய வைக்கிறார். அதுதான் நம்மளுடைய தேவன். நம்மளுடைய நிலை எப்படியா இருந்தாலும் சரி, நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தாலும் சரி, அப்படியே தேவனிடத்தில் வாங்க. அவர் உங்களை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், உங்களை எழுப்பி கட்டுவார், நாட்டுவார்.
உங்களை பிடுங்கி போட ஒருவனையும் உங்களிடத்தில் நெருங்க விட மாட்டார். தீமை நின்று உங்களை தூர காத்து உங்களை வாழ வைக்கும் தேவன். அதனால நான் இருளிலே அஞ்ச மாட்டேன் என்று சொல்லுங்க. நடமாடும் கொள்ளை நோய்க்கு நான் பயப்பட மாட்டேன். பயங்கரமாய் பறக்கும் அம்பிற்கும் நான் பயப்பட மாட்டேன். நான் அவருடைய கிருபையை அலட்சியம் பண்ண மாட்டேன். அவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற சத்தியத்தை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். நான் பயந்து போய் எனக்குள்ளே வாசமாய் இருக்கிற அந்த ஜீவ ஒளியை நான் அலட்சியம் பண்ண மாட்டேன். நான் விசுவாசத்தில் மேற்கொள்ளுவேன். நான் ஜெயிப்பேன். இந்த வனாந்திர வாழ்க்கையில நான் ஜெயிப்பேன். நான் முன்னேறி கொண்டே இருப்பேன். என் தேவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். நான் அவரை கண்டு என்னை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடும் என் நேசரை கண்டு நானும் அவரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டு நானும் என் நேசரும் இந்த உலகத்தை ஜெயிப்போம். ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு முன் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடக்கூடாது, சந்தோஷமா பாடணும். மகிழ்வோம் மகிபனை போற்றி என்று சொல்லிட்டு, இது உங்களுடைய கவலை கண்ணீரை நினைக்கிற நேரம் அல்ல. இது தேவன் யார் என்பதை காண்கிற நேரம். அவரை காண வந்திருக்கிறோம். இது உங்க பிரச்சனைகளை நினைக்கிற நேரம் அல்ல. இது அவர் யார், அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறாரே, அவர் என்னை விடுவித்து காத்திடுவார் என்று சொல்லி விசுவாசிக்கிற நேரம். அதனாலதான் மகிழ்வோம் மகிபனை போற்றி. மகிழ்ச்சியினாலே நம்ம நிரப்பப்பட வேண்டும். இப்போ மகிழ்ச்சியினால நிரப்பப்படுவோம் தெரியுமா? இந்த உலகத்தை பார்த்து கொண்டா மகிழ்ச்சி வரவே வராது. அதை பார்த்து கொண்டே இருந்துட்டோம்னா மகிழ்ச்சி வரவே வராது. என்னோட சூழ்நிலை நல்லா இருக்கும் போது நான் சந்தோஷமா இருக்கேன், இப்ப என்ன கேட்காதீங்கன்னு யாரும் சொல்ல முடியாது. தேவன் சர்வ வல்லவராய் இருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டால் மகிழ்ச்சி ஒரு நீரூற்றை போல நம்மளுடைய இருதயத்தில் ஓடும். அவர் எதையும் எனக்கு மறுபடியும் கொடுக்க தெரியும், எதையும் உயிரோடு எழுப்ப தெரியும், எதையும் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். அவருக்கு ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. முடிந்தது என்று அவர் சொன்னது என்னுடைய பாடுகளை தான், என் பாவங்களை தான், என்னுடைய அக்கினை தீர்ப்பதான் முடிந்தது என்று சொன்னாரு. ஆனா அவரோ சதா காலங்களும் உண்மையுள்ள சர்வவல்ல தேவனாய் இருக்கிறார். அவர் சாபரமாய் நிற்கும் போது நான் எதற்கு அஞ்சணும், எதற்கு நான் பயப்படணும்? பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது, நானும் என் வீட்டாருமோ என்றால் அவரையே சேவிப்போம் என்று சொல்லி மகிழ்ச்சியோட பாட போறீங்க. ஹல்லேலூயா. காவலமாய் நின்றே விடுவித்து காத்திடுவார்.
கூடாதபடி செய்கிறவர், பாதம் கல்லில் இடராதபடி நம்மை நடத்துகிறவர், அவர் உண்மை உள்ளவர். என்னுடைய கூடாரம் அவராலே ஸ்தாபிக்கப்பட்டிருக்குல்ல, அவர் என்னுடைய கூடாரத்தை நிலைநிறுத்தி இருக்கிறார். அந்த கூடாரத்தை அசைக்க எந்த ஒரு ஆவியினாலும் முடியாது. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்போது வாதை என் கூடாரத்தை அணுக முடியாது. நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனந்த சத்தத்தோடு அவரோட சந்நிதிக்கு முன்னாடி வந்தால் போதும். அவரே தேவன் என்று அறிந்து நான் அவர் என் இடத்துல என்னை ஒப்பு கொடுத்தா போதும், என் குடும்பத்தை ஒப்பு கொடுத்தா போதும். அவர் சகலத்தையும் பார்த்து கொள்வாரே. அதற்கு எதிராக நிற்கிற மலைகள் அவருக்கு ஒன்றுமே இல்லையே. நமக்குள்ளே இருக்கிற கற்பாறைகள் அவருக்கு ஒன்றுமே இல்லையே. கிறிஸ்து கண்மலையாய் வந்து விட்டார். ஆனால் மற்ற கற்களுக்கு அங்கே இடமே இல்லை. கல்லான இருதயம் கூட உடையும், மாம்சமாய் மாறும். அவருக்கு மகிமையை கொடுக்கும், அவருக்கு சித்தமானதை செய்யும், அவருக்கு பிரியமானதை செய்ய கற்றுக் கொடுக்கும். அந்த அனுபவத்தில் என்னை தேவன் அழைத்து கொண்டார். அந்த அனுபவத்துக்கு நேராக என்னை தேவன் அழைத்து கொண்டார். அவரை போல இந்த உலகத்திலே அழகுள்ளோர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாருமே இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, இனி நம்ம காண போகிறதும் கிடையாது. பூரண அழகுள்ளவர், பூரண அழகுள்ளவர், என்னை கைவிடாதவர். இந்த உலகம் என்னை கைவிட்டாலும், இந்த உலகம் என்னை மறந்தாலும், இந்த உலகம் என் முகத்தை விட அழகாக இருக்கிற இன்னொரு முகத்தை தேடி ஓடினாலும், இந்த உலகம் என்னுடைய ஸ்தானத்தில் இன்னொருத்தவங்களை கொண்டு வந்து வச்சாலும், இந்த உலகம் என்னுடைய முதுகில் அப்படி குத்தினாலும், நான் சொல்லுகிறேன், இந்த உலகம் அவருக்கு முன்பாக ஒன்றுமில்லை. என்னுடைய மணவாளனுக்கு முன்பாக இந்த உலகம் ஒன்றுமில்லை. நித்திய மணவாளனாய் எனக்கு ஒருவர் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் இஸ்ரவேலுக்கு தேவனாய் இருக்கிறார். ஒன்றுமே இல்லாத இஸ்ரவேல், ஒரே ஒரு தனி நபனாய் நின்ற இஸ்ரவேலை தனக்கு ஜனமாக தெரிந்து கொண்டார். இன்றைக்கு வரைக்கும் இஸ்ரவேலும் சரி, இஸ்ரவேலோட எதிரிகளும் சரி என்ன தெரியுமா சொல்றாங்க? இஸ்ரவேல் ஒரு நாடு கிடையாதுங்க, அது ஒரு ஜனம்னு சொல்றாங்க. அன்னைக்கு தேவன் பேசின வார்த்தை அது. இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், இவர்கள் என் நாடாய் இருப்பார்கள். அவர் சொல்லல, இவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், கால் மிதிக்கும் தேசத்தெல்லாம் கொடுப்பேன் என்று சொன்னார். அவர்கள் எங்க போனாலும் அவர்கள் இந்த உலகத்துல வெளிச்சமாய் நிற்பார்கள். அது அவருடைய வாக்கு தத்தம், வாக்கு மாறாத தேவன். அவர் பூரண அழகுள்ளவர். அந்த பூரண அழகுள்ளவர் உங்களுடைய மணவாளனாய் இருக்கிறார். உங்க மணவாளன் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். உங்க இடத்துல அவர் என்றைக்குமே வேற யாரையும் கொண்டு வந்து வைக்க மாட்டாரு. உங்களுடைய கைகளை தம்முடைய கைகளுக்குள்ளே அரவணைத்து கொண்டவர். ஹல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு பார்ட் அவருடைய கைகளினாலே உருவாக்கப்பட்டிருக்கு. அதை அவர் சிறப்பாய் சீருமாய் உருவாக்கி நல்லது என்று கண்டார். அதனால இன்றைக்கு உங்க மனசுல ஏதாவது ஒரு ஓரத்துல, ச்சே என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சே, ச்சே நான் நம்பி வந்தது இப்படி போயிடுச்சே, ச்சே என்னை பார்த்து யாருமே ஒரு ப்ளசண்ட்டாக சிரிக்க மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்க, என்னை மதிக்கலை, என்னை பார்த்தா வந்து அசட்டை பண்ணுகிறாங்க, ச்சே என் குடும்பத்தில் எனக்கு இருக்கிற ஸ்தானம் போயிடுச்சே, ச்சே என்னை இப்படி பண்ணுறாங்களே, என் கணவர் வந்து என்னை விட இன்னொரு பெண் அழகா இருக்குன்னு சொல்றாரு, அவருங்க பின்னாடி போறாங்களே, என் மனைவி என்கிட்ட வந்து யூ ஆர் நாட் குட் இனஃப்னு சொல்றாங்களே. யாராவது அப்படிங்க நினைக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், ஆன்லைன்லேயே நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த உலகத்தில் பெர்ஃபெக்ஷன் தேடினீங்கன்னா கிடைக்காது. இந்த உலகம் உங்களை இன்னும் தாகமாய் விட்டு அலைந்து திரிய வைக்கும். அதுதான் பிசாசு. ஆசை காட்டி மோசம் செய்வான், சந்தோஷத்தை இழக்க செய்வான். ஆசை காட்டி மோசம் செய்து சந்தோஷத்தை இழக்க செய்வான். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பூரண அழகுள்ள இயேசுவின் இடத்துல வந்திருக்கிறீங்க. அவர் பூரண அழகு உள்ளவர். தன்னுடைய அழகை உங்களுக்கு ஊற்றி கொடுக்கிறார். உங்களுடைய ஆவியை அவர் உயிர் பெற செய்கிறார். ஆத்துமாவை வாழ செய்கிறார். அந்த ஆத்துமாவில் அவருடைய அழகை ஊற்றி கொடுக்கிறார். அப்புறம் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும் அனுபவத்தை கொடுக்கிறார். சுகமாய் தங்க பண்ணுகிற பூரண அழகுள்ளவர். இன்றைக்கு சொல்லுங்க, நீர் போதும் என்று சொல்லுங்க. நீர் வேண்டும், நீர் போதும். இயேசுவே நீர் வேண்டும், நீர் போதும். இயேசுவே நீர் வேண்டும், நீர் போதும். நீர் போதும் எனக்கு. உமக்கு முன்பாக இந்த உலகத்தில் இருக்கிற மனிதன் ஒன்றுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற மனுஷி ஒன்றுமில்லை. உமக்கு அழகு, உம்முடைய அழகுக்கு ஒப்பிட முடியாது. உம்முடைய அழகுக்கு நேராக யாருமே ஒன்றுமில்லை அப்பா. நீர் பூரண அழகுள்ளவர்.
ஒரு கதை சொல்லணும். இந்த சின்ன கதை நான் சொல்கிறேன். மாதத்தின் முதல் நாளாக இருக்கிறதுனால ஆராதனையின் வேளையில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சத்தியம். என்ன சத்தியம் தெரியுமா? நான் நேற்று ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடத்துல ஒரு வீடு பார்க்க போயிருந்தோம். ஒருத்தருக்கு வீடு வேணும்னு சொன்னாங்க. அவங்களுக்கு வீடு பார்த்து கொடுக்க போயிருந்தோம். அவர் சொன்னார், நான் நிறைய பூஜைகளை செய்திருக்கிறேன், அதனால் நான் வாஸ்துவெல்லாம் நிறைய பார்ப்பேன். அப்புறம் வாஸ்து ஏதாவது சரியில்லைன்னா பூஜைகளெல்லாம் செய்வேன். அதெல்லாம் ஓனர் ஒத்துக்கணும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஐயா ஏன் ஐயா அப்படின்னா, பெரிய கம்பெனி, நம்ம இந்தியாவில் பெரிய ஒரு கம்பெனி செத்துக்கிட்டு இருந்த டைமில் அந்த கம்பெனிக்கு பேரை மாற்றி வச்சதுனால வாழ்ந்துச்சு அந்த கம்பெனிக்கு இவர் தான் மார்க்கெட்டிங் டைரக்டர். அந்த பேரை மாற்றி வச்சது இவர் தான். அவர் சொல்கிறாரு, ஏதாவது இந்த வீட்டில் சரியில்லைன்னா நான் போயிடுவேன், இல்லைன்னா நான் பூஜை செய்யணும், இதுக்கு முன்னாடி யாராவது இங்கே இறந்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. என்ன இவ்வளவு மூட நம்பிக்கை உடையவராக இருக்கார் இவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், ஐயா அந்த கம்பெனி செத்துட்டு இருந்த கம்பெனிக்குள்ளே நீங்கள் காலடி எடுத்து வச்சோடனே அந்த கம்பெனி வாழ்ந்துச்சா இல்லையா? அதே நம்பிக்கை இந்த வீட்டில் உங்களுக்கு இல்லையான்னு நான் கேட்டேன். எந்த வீடாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே உங்கள் காலடி எடுத்து வச்சு அந்த வீட்டில் இருக்கிற இருள் போய்டுங்கிறங்க அந்த நம்பிக்கை உங்களுக்கு இல்லையான்னு கேட்டால், ஐயோ நீங்கள் என்னை ரொம்ப புகழ்றீங்க அப்படின்னாரு, ரொம்ப மார்க்கெட்டிங் பண்ணுறீங்களே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் காமெடிக்கு சொன்னேன்னு நினைக்காதீங்க, பட் ஐ see you to be a great man. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீடு என்னுடைய தலையெழுத்தை மாற்றிடுமான்னு பயந்துட்டுருக்கீங்க, வாஸ்து என் தலையெழுத்தை மாற்றுமான்னு பயந்துட்டுருக்கீங்க. அப்போ அவர் ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னார், இந்த ரோட்டில் அப்படியே நீங்கள் அந்த ஓரத்துக்கு போங்க, ஒரு வீடு இருக்கும், பாலடைஞ்ச பங்களா இருக்கும், அதை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் இல்லை, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னாரு. ஏன் அப்படின்னு கேட்டேன். என்னாச்சு சார்? அங்கே ஒரு நடிகை தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, அதுலேருந்து அந்த வீடு விற்கலை, ரெண்ட்டுக்கு வரலை, பெரிய பங்களா, அது பெரிய இடம், நிறைய கிரவுண்டு, ஆனால் அந்த வீடு பயங்கர மோசமாக இருக்குது, அந்த வீடை பார்த்ததுலேருந்து எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒரே ஒரு ப்ரேயர், ஒரே ஒரு ஜபந்தான் சார் வேணும். உடனே என்கிட்ட சொல்கிறார், அதெல்லாம் தேவையில்லை, என்கிட்ட ஆளுங்க இருக்காங்க வந்து பூஜை பண்ணுறதுக்கு, ஆனால் அந்த சக்தியோட என்னால் போராட முடியாதுங்கிறார். நான் என்ன பண்ணேன், இவரோட வேலையை முடிச்சுட்டு கார் எடுத்துகிட்டு போனேன். இந்த தைரியம் யார் தெரியுமா எனக்கு கொடுத்தது? எங்கள் அப்பா. அவர் சொல்வார், கல்லறையை பார்த்து யாராவது பயந்தாங்கன்னா நைட்டு அந்த கல்லறையில் போய் என்ன பயப்படுறதுக்கு இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வான்வார். காலையில் போகக்கூடாதான், நைட்டில் போய் பார்த்துட்டு வரணுமா. ஏன்னா அவங்க நைட்டில் தான் ரொம்ப ஆக்டிவிட்டி அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ என்ன ஆக்டிவிட்டின்றது நைட்டில் போனால் தான் நமக்கு தெரியும். அவர் சொல்லுவார், எனக்கு பயம் இல்லைம்மா, நான் நைட்டில் போய் அலகாணி போட்டு படுத்துட்டு வருவேன் அந்த இடத்துல, எனக்கு ஒரு பயம் கிடையாதுன்னு. அந்த தைரியத்தை கொடுத்தது அவர் தான். நான் தைரியமாக காரை எடுத்துகிட்டு போனேன். உண்மைதான் அவர் சொன்னது, அந்த சந்து அந்த முனையில் யாருமே இல்லை, அந்த பங்களா பாலடைஞ்சு கிடக்கு. அதை பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு, ஆனால் எனக்கு பயம் இல்லை. ஏன் தெரியுமா? நமக்குள்ள இருக்கிற ஒளி இந்த உலகத்தில் இருக்கிற இருளை பார்க்கிலும் மேலான ஒளியா இருக்கிறது. நான் இந்த பங்களா பார்க்க வந்தா இந்த பங்களால இருக்கிற இருள் என்ன பார்த்துட்டு ஓடணும். அது மட்டும் இல்லை, அந்த அம்மா எந்த மன உளைச்சல்ல எப்படி அவங்க டிப்ரெஷன்ல இறந்து போனாங்க யாருக்கு தெரியும்? உலகத்தால் கைவிட்டு விடப்பட்டு இறந்து போயிருக்கலாம், ஆண்டவர் அறியாததுனால அவங்க குழப்பம் அடைந்து இறந்து போயிருக்கலாம், அவங்கள தூக்கி விடுறதுக்கு யாரும் வராததுனால, இல்லை அவங்க செஞ்ச பாவங்களை எல்லாம் வைத்து யாராவது பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். அந்த அம்மா எப்படி இறந்தாங்க நமக்கு தெரியாது. மற்றவங்களுக்கு இரக்கமும் கருணையும் காட்டுகிற இயேசு என்னிடத்துல இருக்கும்போது அங்கே இருக்கிற ஆவி என்ன பண்ண முடியும்? ஹல்லேலூயா. நான் ஜெபம் பண்ண, இயேசுவே உமக்கு சித்தமாக இருந்தால் இந்த மூலையில் ஒரு சபை உருவாகணும், இந்த இடத்துல ஒரு சபை, இந்த விதை வீணாய் போகக்கூடாது. இந்த அம்மா மாதிரி உடைந்து போன நிறைய பேர் சீக்கிரத்தில் ஒரு முடிவை எடுத்து தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடாமல் இருக்க இந்த இடத்துல ஒரு சபையை உண்டு பண்ணும், ஆற்றி தேற்றுகிற ஒரு சபை என்று சொல்லி நான் கேட்டுட்டு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். அப்புறமா இது என்ன வேலைன்னு விசாரிக்கணும். அப்புறம் ஆண்டவர்கிட்ட அந்த ஜெபத்தை எடுத்துகிட்டு போகணும் சொல்லி ஆசைப்பட்டு நான் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்கிறேன், பூரண அழகுள்ளவர் உங்களை மீட்டு கொண்டார். அதான் எழுதியிருக்கு பாருங்க, சம்பூரணமாக அதனால நான் என்னை உந்தனுக்கு ஈந்தேன், உமக்கு கொடுத்தேன். பூரண அழகுள்ளவரே, நீங்கள் எனக்குள்ள வாசமாக இருக்கும்போது இந்த உலகத்தில் இருக்கிற இருள் மறையுமே. ஹல்லேலூயா. உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார். இப்போ சந்தோஷமாக நீங்கள் பாடுங்க இந்த பாட்டை. ஏன்னா அப்போதான் நேற்று தான் நான் இந்த உலகத்தில் இருக்கிற இருளுடைய அந்த அந்தகாரத்தினுடைய பிடியை நான் பார்த்தேன். அந்த மனுஷன் உலகத்தை ஜெயிக்க முடியல, ஆனால் நம்ம இடத்துல அந்த ஒளி இருக்கிறதுனாலே நம்ம உலகத்தை ஜெயிக்கிறோம்.
அவர் இருக்கிற வரைக்கும், அவருடைய மூட நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் அந்த இடம் பாழாய்தான் கிடக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்தாருன்னா அந்த இடம் கட்டப்படும். புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிறோம், ஜீவனுள்ள தேவன். அதனால் சந்தோஷமாக பாடுங்க, சம்பூரண அழகுள்ளோர் என்று சொல்லி பாடுங்க. அவர் அகத்தின் அழகை பற்றி பேசலை, அவர் உள்ளத்தின் அழகை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய ஒளியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார். அந்த ஒளி அழகான ஒளி, நம்மை மீட்டு கொண்ட ஒளி, அதை பற்றி நம்ம பாடுவோம். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனுக்கின்றே. பூரண அழகுள்ளவரே, பூவிருந்தன் வாழ்க்கையதே, நீரே போதும் வேறே வேண்டாம் எங்கள் நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரிகள் எந்தனை வளைந்தோராய், உம்மில் உள்ள எந்த அன்பை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரே, பூவிருந்தன் வாழ்க்கையதே, நீரே போதும் வேறே வேண்டாம் எந்த நண்பரேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுமா? எருசலேமில் எத்தனை குமாரத்திகள் வளைந்தோராய், நல்ல ஹைட்டில் நல்லா தன்னை மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல, சென்னாழகாக ட்ரெஸ் பண்ணுறாங்கல்ல, தலையில் பூ வைக்கிறாங்கல்ல, காலில் இப்படி பண்ணுறாங்கல்ல, பார்க்கறதுக்கு நெளிந்தவர்களாய் வளைந்தவர்களாய் இருக்கட்டும், என்ன வளைய வைக்க முடியாது. அதுதான் நீதிமானின் சாட்சி. அவருடைய அன்பிலிருந்து என்னை ஒருவரும் பிரிக்க முடியாது. அவர் மீது நான் கொண்டிருக்கிற உண்மையுள்ள அன்பு, இந்த உலகத்தில் இருக்கிற சோதனைகள் என்னை பிரிக்க முடியாது. என்னை கவர்ச்சி செய்தாலும், கவர்ச்சி நாயகன் இயேசு பூரண அழகுள்ளவராக இருக்கிறாரே, அவர் முகத்தை பார்க்கும் போது இந்த கவர்ச்சியை விட எனக்கு அந்த கவர்ச்சி ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். கைகளை தட்டி நன்றி சொல்லுவோம். அவருடைய ரெவலேஷனுக்கு நன்றி சொல்லுவோம். அவர் சொன்னதை செய்கிறவரும் செய்ததை சாட்சியாய் எடுத்து சொல்லுகிறவருமாய் இருக்கிறார். அதனால் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமாக இருக்கிறோம். இந்த காலை வேளையில் அவரை ஆராதித்ததில் ரொம்ப சந்தோஷம். எத்தனை பேர் சொல்கிறீங்க ரொம்ப சந்தோஷம், எனக்கு தேவனை ஆராதித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி, அவருடைய வார்த்தையை கேட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி. இனி நம்ம ஆராதனை வேளையில் கடந்து போகும்போது தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. சொன்ன காரியங்களை மறக்காமல் அதை பற்றி யோசித்து கொண்டே இருங்க. உலகத்தின் ஒளியாக இருக்கிறீங்க. ஆராதனையின் வேளையில் அவருடைய அழகை பற்றி பாடணும். இப்போ நீங்கள் ஆராதனை முடிஞ்ச உடனே அந்த அழகை இந்த உலகத்துக்கு எடுத்துக்கொண்டு போகிறீங்க. ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. எஸ். சங்கீதம் 87 நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 87 இதை மாறி மாறி வாசிக்க பிரதீப் அண்ணாவை நான் முன்பாக அழைக்கிறேன். மாறி மாறி வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 87. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விஷயங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். எங்கள் ஊற்றுகள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் இந்த வருடத்திலே ஒரு மாதத்தை நாம் முடித்து அடுத்த மாதத்திற்குள் நாம் காலடி எடுத்து வைக்கும் கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். Glory be to the name of the Lord. We have successfully completed 1 month and have stepped into a new month, but it is purely by the grace of God. வேற ஒண்ணுமே சொல்ல முடியாது, இது அவருடைய கிருபை. We cannot testify to any other thing but His grace. ஒரு மாத காலம் நம்முடைய மன தேவைகளை கர்த்தர் சந்தித்திருக்கிறார்.
பொருள் தேவைகளை சந்தித்திருக்கிறார், பணத் தேவைகளை சந்தித்திருக்கிறார். ஏற்றத்தாழ்வுகளை கர்த்தர் நாம் சந்திக்கும்படியான மனபலத்தையும் சரீர பலத்தையும் நமக்கு தந்திருக்கிறார். This 1 month, the entire January, God has met all our needs, including our physical needs, emotional needs, our materialistic needs. Every need has been met. அவருடைய பிரசன்னம் நம்மோடு, His presence is with us. அதுதான் ரொம்ப முக்கியம். That is important. அவர் நம்மோடு இருந்தால் போதும். If God is with us, that is more than necessary. அவருடைய கிருபை இருந்தால் போதும். If His grace is with us, that is more than அவருடைய இரக்கம் இருந்தால் போதும். If His compassion is with us, that is more than அவருடைய necessary. தயவு இருந்தால் போதும். If His help is with us, that மனுஷர் is more. கண்களிலும் நமக்கு தயவை கொடுப்பார். He grants favor even in the eyes of men towards us. ஆகவே தான் அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் நாம் நாடி தேடுகிறவர்களாய் காணப்படும். And so we must be the flock that seeks His presence above all other இந்த things. மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நான் உங்களுக்கு சொல்லுவதற்கு முன்பாக இந்த 87வது சங்கீதத்தில் ஒரு குறிப்பாக ஒரு 5 குறிப்புகளை நான் சொல்ல விரும்புகிறேன். And before we move into meditating upon the promise for this month, I would like to highlight some important points in Psalm 87. இது ஒரு அழகான ஒரு சங்கீதம். It's a beautiful psalm. இது என்னுடைய இன்றைக்கு பிறந்த நாள் ஆன தொட்டு இந்த சங்கீதத்தை தெரிந்திருக்கிறார்கள் நான் நினைக்கிறேன். யூ டிட் இட். ஓகே. 87வது சங்கீதம் வந்து ஓகே ஓகே அதுக்கும் இதற்கு சம்பந்தம் இருக்கிறது. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா 1வது 2வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசல்களில் பிரியமாயிருக்கிறார். If you see Psalm 87, I don't know if this was chosen because it's my birthday today, or if it's because it was just casually chosen. The truth is, I chose it because God put that word into my heart, and it's very apt for in the birthday context as well. So verse 1 and 2 says, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது, கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சியோனின் வாசஸ்தலத்தில் பிரியமாயிருக்கிறார். In English it says, His foundation is in the holy mountains. The Lord loves the gates of Zion more than all the dwellings of Jacob. வாசஸ்தலங்கள் எல்லாவற்றிலும் உயர்வானது, மேலானது, கர்த்தர் பிரியமாய் இருக்கிறது சியோனின் வாசஸ்தலங்கள். Out of all the dwellings in this world, out of all the places where houses and towns and cities have been established, the Lord loves and chooses the dwellings of Jacob. நமக்கு தெரியும் சியோன் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய வாசஸ்தலம். We know that Zion is the dwelling place of the Lamb of God. குறிப்பாக சியோன் என்பது ஆட்டுக்குட்டியானவருடைய வாசஸ்தலம் என்று சொல்லும்போது அந்த அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய வாசஸ்தலமாய் அது காணப்படுகிறது. When we say that the Lamb of God dwells in Zion, we are talking about the slain Lamb of God. அந்த வாசல்களிலே கர்த்தர் பிரியமாயிருக்கிறார். The Lord loves in those dwellings. அப்போ தேவனுடைய நகரமே உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. And then verse 3 says, glorious things are spoken of you, O city of God. என்னை அறிந்தவர்களுக்குள்ளே ராகாபையும் பாபிலோனையும் குறித்து பேசுவேன். இதோ பெலிஸ்தீரிலும் தீரியரிலும் எத்தியோப்பியரிலும் கூட இன்னான் அந்த சியோனிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். And then verse 4 says, I will make mention of Rahab and Babylon to those who know me. Behold, O Philistia and Tyre with Ethiopia, this one was born here. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவருடைய வாசஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் யூதனுக்கு மட்டும் இடம் அல்ல. So in the dwellings of the Lamb that was slain for us, it is not that only a Jew can enter that dwelling. எல்லா புறஜாதிகளுக்கும் அங்கே இடம் இருக்கிறது, அந்த வாசல்களில் இடம் இருக்கிறது. Psalm reveals that all generations, all peoples can enter the dwelling of Zion. அந்த சியோனை குறித்து என்ன சொல்லப்படுமா? இன்னான் அதிலே பிறந்தான் என்று சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். And then of Zion it will be said, this one and that one were born in her, and the Most High Himself shall establish her. அங்க கூட ஒரு பெயர், ஒரு பதிவு
புத்தகம் காணப்படுகிறது. So even there we have a book of records where the names are recorded. யார் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று இயேசுவை சொந்த இரட்சகராக அறிக்கையிடுகிறார்களோ அவருடைய பெயர் அந்த சியோனிலே இருக்கிற அந்த பதிவேட்டிலே அவருடைய பெயர்கள் பதிவு செய்யப்படுகிறது. In the register of Zion, the dwelling place of Jacob that the Lord loves so much, it will be written. What will be written? The names of people who have accepted Jesus Christ, who have applied Jesus Christ's words into their lives, who have been baptized, who have been born again, and who have been made a new creation. இந்த உலகத்துல எப்ப பிறந்தோம் எங்க பிறந்தோன்றது ரொம்ப முக்கியம் இல்லை. It's not very important about where you were born in this world. இந்த உலகத்துல நான் பிறந்த நாளை நான் கொண்டாடுவது எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. It's not such a great task or such a great thing to celebrate my birthday, the day I was born into this world. ஆனால் சியோனிலே நான் எப்பொழுது பிறந்தேன் என்று எழுதப்பட்டிருந்தா அதுதான் எனக்கு உன்னதமான ஒரு ஆசீர்வாதம். What is more honorable? What is more honorable is the fact that in Zion, in the dwelling place of Jacob, my name's been written saying I was born there. நீங்க என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? Do you all remember when you were baptized? அந்த நாள் மிக முக்கியமான நாள் உங்க It's வாழ்க்கையில. a very important day in your life. அந்த நாள்ல சியோனிலே உங்கள் பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. That day, the Lord registered your name in Zion. இந்த நம்ம முன்னால உட்காந்துருக்கா பாருங்க இந்த அருணா சிஸ்டர், இவங்க எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவருக்குள்ள பிறந்தனோ அந்த நாளை தான் என்னுடைய பிறந்த நாளாக நான் கொண்டாடுவேன்னு சொல்லுவாங்க. We have Arunaka here with us, and she always says, the day I have been baptized, the day I took baptism is my birthday. அந்த நாளிலே தான் நம்முடைய பெயர் அந்த சியோனின் பதிவேட்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. That was the day when my name was registered in Zion. அதை இந்த பரிசுத்த வேதாகமத்தின் இந்த பகுதி ரொம்ப உறுதியாய் கூறுகிறது. And that's this part in the Holy Bible establishes that covenant. கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது 6வது வசனம், கர்த்தர் ஜனங்களை பெயர் எழுதும் போது இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று அவர்களை தொகையிடுவார். And verse 6 says, the Lord will record when he registers the peoples, this one was born there. இந்த உலகத்துல நிறைய பேர் பிறந்தாங்க, நிறைய பேர் சாதனைகள் படைத்திருக்கிறாங்க, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அந்த சாதனைகள் எல்லாம் இந்த உலகத்தோட க்ளோஸ் ஆயிடும், அது பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக போறது இல்லை. Many people have been born into this world and many people have achieved great things in this world, but those things will be over with this world. It's not going to enter heaven. The record is not going to go into heaven. ஆனால் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பெயர் இந்த ஜீவ புஸ்தகத்திலே பதிவு செய்யும் போது, சியோனின் பதிவேட்டிலே பதிவு செய்ய போகும்போது அது நித்தியமாய் அது ஆசீர்வாதமாய் இருக்கும். அல்லேலூயா. But if someone has received Jesus Christ in their hearts, then their name is registered eternally in the register of Zion, the dwelling place of Jacob. உங்களை பார்த்து யாராவது என்னங்க பெருசாக என்னங்க கிழிச்சிங்க உலகத்தில் என்ன சாதிச்சிங்கன்னு யாராவது கேட்டால் அவங்க கிட்ட சொல்லுங்க, உலக பதிவேடுகளிலே பதிவு செய்யப்படுகிற அளவுக்கு நான் எதையும் கிழிக்கலை, ஆனால் ஜீவ புஸ்தகத்திலே என் பெயர் எழுதப்படும்படியாகவும் சியோனின் பதிவேட்டிலே என் பெயர் எழுதப்படும்படியாகவும் என் ஆத்துமனேஸ்வரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. Take more pride in saying that I've been chosen by the Lord. I've been called by the Lord, and he has written my name with his hand in the registers of Zion, and that should be my greatest honor, not the honor that I've done something great in this life or I have been born into this world to achieve something great. டாக்டர் பில்லி கிரஹாம் ஐயா அவர்கள் அதை தான் வலியுறுத்தி சொல்வார்கள். So Dr. Billy Graham very clearly insisted on this fact. இந்த உலகத்துல நீ பல சாதனைகளை பண்ணு, நல்லது. It's good that you do a lot of great things in this world. உன்னுடைய பெயர் பெருமைப்படட்டும். Let your name be honored. பல பதிவேடுகளில் உன்னுடைய பெயர் பதிக்கப்படட்டும். Let your name be marked in many registers in this world. ஆனால் உன்னுடைய பெயர் சியோனின் புத்தகத்திலும் அந்த ஜீவ புத்தகத்திலும் பதிவு
செய்யப்படவில்லை என்றால் உன்னுடைய மற்ற எல்லா விதமான சாதனைகளுமே ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. But imagine what will happen to you if you do not ensure that your name is registered in the book of eternal life, that is in Zion, the dwelling place of Jacob. If God does not mark your name in that book, what is it to you that you have achieved so many things? It becomes nothing. ஹல்லேலூயா. Hallelujah. 7வது வசனம் சொல்கிறது, எங்கள் ஊற்றுக்கள் எல்லாம் உன்னில் இருக்கிறது என்று பாடுவோரும் ஆடுவோரும் ஏகமாய் சொல்லுவார். And then verse 7 says, all my springs are in you. All my springs are in you. May both the singers and players on the instruments say, all my springs are in you. உங்க ரட்சிப்பு நீங்க ஆடிப்பாடி கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. You should celebrate your salvation with singing and dancing because it is worthy. ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. இப்போ ஒரு பிறந்தநாள் என்று பார்த்தீங்கன்னா கேக் வெட்டுவாங்க, அப்புறம் கலராக போடுவாங்க, லைட்டு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, பாடுவாங்க, ஆடுவாங்க, எல்லாம் அதெல்லாம் நடக்கிற விஷயந்தான். பட் ஆனால் சியோனிலே பிறப்பது அதை காட்டிலும் அதிகமாய் கொண்டாடப்பட வேண்டிய ஒன்று. When somebody celebrates their earthly birthday, they celebrate it, they call for a party, they enjoy, they have food, they have a lot of guests, dancing and singing. But how much more should our rejoicing be? How much more should our gladness be? How much more, higher our spirits must be when we think about the fact that God, our Creator, has written our names in the register of Zion and it will stand forever. ஹல்லேலூயா. Hallelujah. அதனால நீங்க என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த நாளை கொண்டாடுங்கள், ஆடுங்கள், பாடுங்கள், எல்லாருக்கும் கேக்கு வெட்டி கொடுங்க. பிறந்த நாளை கொண்டாடுவதை காட்டிலும் அதிகமாக அந்த நாளை நீங்கள் கொண்டாடுங்கள். So take it to heart that you must honor the day of your baptism, the day you confess Jesus is Lord and you gave your life to Him. Let that day be the highlight above your natural birthday, because you were born again on that day into Zion and have made your name in the register because of your faith, and which was born out of the grace of God. And so rejoice even more on your spiritual birthday than on your earthly birthday. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த மாசத்துக்கான வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3வது வசனம். நமக்கு நல்ல தெரிந்த ஒரு வசனம் தான். Isaiah 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். Isaiah 26 verse 3. We all know this verse. You will keep him in perfect peace, whose mind is stayed on you, because he trusts in you. இதை எப்படி பிரிக்கணும்னா, முதலாவது உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். We have to dissect this verse a little bit and meditate it part by part. So the first point is, whose mind is stayed on you. பற்றி கொண்டவன். The one whose mind is the Bible says is stayed on you, but it even deeper, it means hold on, catch, catch hold of you. Catch. பிடிச்சுக்கோங்க, ஏசப்பாவை பிடிச்சுக்கோங்க. Hold firm to the Lord. விட்டுறாதீங்க. Don't let go. நீங்க ஒருவேளை பஸ்ஸில் ஃபுட்போர்டில் நின்றுட்டு மாதிரி இருக்கலாம் கூட வாழ்க்கையில். ஆனால் அந்த ஃபுட்போர்டில் இருக்கும்போது எவ்வளோ ஜாக்கிரதையாக நம்ம அந்த கைப்பிடியை பிடிச்சுக்கணும். Imagine if you were on a footboard in a bus full of people and you were hanging by, that what is it? The handle. The big handle in the bus. How firm would you hold on to it? You would hold on to it for your life. That is how you need to hold on to God. ஏசப்பாவை அப்படித்தான் பற்றி பிடித்துக் கொள்ளணும். Hold firm to God the same way. சில நேரங்களில் மனிதர்களை நாம அப்படி பிடிச்சுக்கிறோம். We often catch hold of people like that and we hold firm. ஆங்கிலத்தில் சொல்லுவோம், catch you later. And in English there is an idiom that says, I'll catch you later. உங்களை நான் அப்புறமா பார்க்குறேன்றதுக்கு அது அப்படி சொல்லுவோம், உங்களை அப்புறமா பிடிச்சிக்கிறேன் நான். That doesn't mean we're going to actually go and catch them, but it means I'll see you later and I'll have your attention later. தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுகிறவர்களாக காணப்பட வேண்டும். Let us be a nation that holds firm
to Jesus. ரெண்டாவது உண்மையே நம்பி இருக்கிறபடியால். And then man who trusts in the Lord. மனுஷரை நம்புகிறோம் நிறைய விஷயத்துல. We trust many people. மனிதரை நம்பணும் கண்டிப்பா. It's true that at some point of time we must operate upon some மனிதர்களோடு basis இடைப்பெற of வரைக்கும் trust. நம்ம மனிதர்களை கண்டிப்பா நம்பணும். Because we interact with people, so we need to be trustworthy and we need to build trust with them. தமிழ்ல சொல்லுவாங்க நம்பிக்கை தான் என் வாழ்க்கை. In Tamil, there's a saying that says, trust is life. ஆனால் அதை காட்டிலும் நாம் தேவனோடு மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகமாய் காணப்பட வேண்டும். But let us hold firm to the Lord in such a way that our trust upon Him is greater than our trust in this world. நம்பிக்கையோடு இணைந்த இன்னொரு மிக முக்கியமான வார்த்தை விசுவாசம். There's one word that tags along with the word trust, and that is faith. நம்பிக்கை இல்லாத இடத்துல விசுவாசம் வர சான்ஸே இல்லை. If you do not even trust somebody, you cannot have faith in them. நம்பணும் முதலாவது. The first step to having faith is trusting. நம்பி இருக்கிறபடியால். Because he trusts in you. நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளும். You will keep him in perfect peace. அசைய மாட்டோம். We will not be shaken. அவர் என்னை கைவிட மாட்டார். He will not forsake us. அவர் என்னை தள்ளிவிட மாட்டார். He will not push us away. அவர் எனக்காக நடத்துவார். He will guide us. என்னை காப்பாற்றுவார். He will என்னை வழி save us. நடத்துவார். He will lead us. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He will perform all things that concerns me. அதனால என் மனசு எப்படி இருக்கு சமாதானமா. And so my heart is at perfect peace. மத்தவங்க கேட்கலாம் என்னங்க இப்படி உட்கார்ந்திருக்கீங்க கல்லு மாதிரி உட்கார்ந்திருக்கிறீங்களே எங்க ஒண்ணுமே உணர்ச்சியே இல்லையா உங்களுக்கு எப்படி மேலையும் கீழையும் குதிக்க வேண்டிய நேரம்னு சொன்னா நான் தேவனை நம்பி இருக்கிறேன் அதனால அந்த கண்மணியின் மேல் என்னுடைய விசுவாசம் இருக்கிறபடினாலே நான் அசைக்கப்படுவதில்லை. If people ask you, you're supposed to be panicking, oh this happened, oh that happened, how come you're so calm? Tell them my heart is established on the rock that is unfailing. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா ஆண்டவரே பூரண சமாதானம். So let's raise our hands and say perfect peace. பூரண சமாதானம். Perfect peace. ஏனென்றால் நான் அவரை நம்பி இருக்கிறேன். Because I put my trust என் in him. காரியங்களை அவர் கையிலே ஒப்பு கொடுத்திருக்கிறார். I have offered all my things into his அவர் என்னை hands. கைவிட மாட்டார். He will not forsake me. எனக்காக அவர் இருக்கிறார். He is there with me and எனக்காக for me. எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். He will perfect all things that concern. நடக்காது போலத்தான் தோணுது. It might look like it may not happen. வராததை போலத்தான் It தோன்றுகிறது. might look like it will never come. என் அவிசுவாசம் என் வாயிலிருந்து சில நேரத்துல அப்படி வருகிறது நடக்காது வராது கிடைக்காது. Sometimes I confess negatively and I go against God. ஆனால் ஆண்டவரே உம்மை நான் நம்பி இருக்கிறேன். But I put my trust in you. மனுஷனால் கூடாதது உம்மால் கூடும். What man cannot do, you can do it. நீங்க Lord. எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்க. You can do all things that concerns me. அதனால நான் பூரண சமாதானத்துடன் இருப்பேன். And so I will be in perfect peace. என்னுடைய பூரண சமாதானம் எதையெல்லாம் வெளிப்படுத்துதுன்னா நான் அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறது. And everything that my perfect peace manifests is number one, that I trust in you. இரண்டாவது அவரை நான் நம்பி இருக்கிறேன். I put my trust in you, hold firm to you. மூணாவது ஆண்டவரே உம் மீது நான் விசுவாசம் வைத்திருக்கிறேன். And then finally, Lord, I have faith in you. ஏனென்றால் எப்படி பாருங்க ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரா அதுக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த 25வது அதிகாரத்தில் 4வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வது வசனம் அழகான ஒரு வசனம் நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். If you go one chapter backwards, and read verse 4, it is so powerful and beautiful at the same time. For it testifies of the Lord that He has been a strength to the poor and a strength to the needy in their distress. He is a refuge from the storm, a shade from the heat. For the blast of the terrible ones is like a storm against the wall. சின்ன வயசுல இருந்து இந்த வசனத்தை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச வசனம். I love this verse from my childhood. ஆனா அந்த வயசுல எனக்கு இது புரிந்து கொள்ள முழுமையான போதுமான அறிவு இருந்ததில்லை. But I did not have the wisdom to comprehend the truth behind this ஆனா verse. என்னவோ எனக்கு இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். But something made me love this verse. என்னோட a lot. சேர்ந்து படிக்கிறீங்களா? சேர்ந்து நீங்களும் படிப்பீங்களா? உங்க பரிசுத்த வேதாகமன்ல இருந்து சத்தமா நல்லா வாசிப்பீங்களா என்னோட கூட சேர்ந்து? Please join with me and read this verse out loud. கொடூரமானவர்களுடைய சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பெலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். ஆமென்.
Let's read together in English. But you are a tower of refuge to the poor, O Lord, a tower of refuge to the needy in distress. You are a refuge from the storm and a shelter from the heat, for the oppressive acts of ruthless people are like a storm beating against a wall. பூரண சமாதானம், Perfect peace. பூரண சமாதானம். Perfect peace. யோவான் 16:33 சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். John chapter 16 verse 33 says that you will have trouble in this world, but take heart, I have overcome this world. இந்த வசனத்தை அவர் சொல்லும்போது எப்படி சொல்றாரு தெரியுமா? அவர் எப்படி சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், நீங்கள் உங்கள் மனசில் சமாதானமாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு தான் சொல்கிறாரு. நீங்கள் சமாதானமாக இருக்கணுன்றதுனால நான் சொல்கிறேன், உலகத்திலே உபத்திரவம் உண்டு உங்களுக்கு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். The Lord begins that verse with a revelation about peace, that He has spoken all of these things so that people will have peace through Him and in Him. In the world you have tribulation, but take courage, I have overcome the world. That part comes later. But what comes first is, these things I have spoken to you so that in me you may have peace. சங்கீதம் 29:11 சொல்லுகிறது, தேவன் அவருடைய ஜனங்களை அவருடைய சமாதானத்தால் நிரப்புவாராம். Psalm chapter 29:11. Psalm 29:11 says, Jeremiah 29:11, Psalm 29:11. Yeah. Okay. The Lord gives strength to His people. The Lord blesses His people with peace. Yes. யோவான் 14:27 சொல்லுகிறது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைக்கிறேன். இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. And in John chapter 11, 14:27. so John chapter 14:27 says, peace I leave unto you, my peace I leave with you. It is not the peace that the world gives you. Be confident, be courageous, be strengthened. பிலிப்பியர் 4:6-7 சொல்லுகிறது, நீங்கள் எதை குறித்தும் கலங்க வேண்டாம், எந்த சூழ்நிலை குறித்து கலங்க வேண்டாம், ஆனால் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் உங்கள் சிந்தையும் உங்கள் இருதயங்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7. Philippians 4:6-7 says, do not be anxious about anything, but in prayer bring everything by prayer and supplication with thanksgiving, let your requests be made known to God. 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 Peter chapter 5 verse 7 says, cast all your anxieties on Him because He cares for you. நம் மீது கரிசனை உள்ள ஒரு தேவன், Lord who has a concern towards us, இதுவரைக்கும் தெரியுமா, அவருடைய ரத்தத்தையே சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். to the point that He shed His blood and saved us. அதனால தான் நம்ம அவர் மீது நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். That's why we must be, faithful, and we must have trust in Him. ஸோ இந்த மாதம் கர்த்தர் கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம உறுதியாய் பற்றி பிடித்து கொண்டு தெய்வீக சமாதானத்திலே நாம் நிலைத்திருக்க தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. So let us hold fast to this promise that the Lord has given us for the month of February, and may the perfect peace of the Lord rule our hearts. எல்லாம் இணைந்து வாசிப்போமா? ஏசாயா 26:3 வசனத்தை இன்னும் ஒரு முறை எல்லாரும் இணைந்து வாசித்து மனப்பாடம் செய்து கொள்வோமா? Let's all join together and read the verse Isaiah 26:3, and may we make it, may we memorize it as we read it. நல்ல சத்தமா வாசிங்க. Please read it out loud. உங்க வீட்ல கணவர்கிட்ட மனைவி கிட்ட எப்படி பேசுவீங்க அந்த மாதிரி வாசிங்க. Read it like, you're speaking to your husband or your wife when you're irritated. பிள்ளைங்க கிட்ட பெற்றோர்கிட்ட பேசுவீங்கல்ல அந்த மாதிரி வாசிங்க. Read when when you shout commands to your children or to your parents, how high your voice goes. Read it like that. வாசிக்கலாமா? உம்மை உறுதியாய் பற்றிக்கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். Trust in the Lord forever, for in Yahweh the Lord is everlasting strength. ஆமென். Amen. இந்த வார்த்தைகளை நாம்
இதயத்தின் ஆழத்திலே பதித்து சுமந்து கொண்டு செல்வதற்காக பாஸ்டர் அம்மா ஜெபிக்கும்படி கேட்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி இந்த சத்தியத்தின் அடிப்படையில் நாம் பூரண சமாதானம், ஒரு சமாதானத்தின் நிறைவோடு கூட வாழ்வதற்கு, சம்பூரணமான சமாதானத்தோடு வாழ்வதற்கு நம்மை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போம். அன்பின் பரம பிதாவே, இந்த அருமையான நேரத்தில் நாங்கள் இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானத்தை கொடுக்க வந்த உம்மை நோக்கி தகப்பனே நாங்கள் கூப்பிடுகிறோம். நீர் இந்த உலகத்திலே சமாதானத்தை உண்டு பண்ண வந்தீர் தகப்பனே. இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் அல்ல, நீர் கொடுக்கிற ஒரு சமாதானம் எங்கள் உள்ளத்தை இந்த நேரத்தில் நிரப்பத்தக்கதாக நீர் உதவி செய்தலும். சமாதானத்தை குலைக்கிற காரியங்கள் நம்மை சுற்றிலும் இருக்கலாம், நமக்குள்ளேயே போராட்டங்களும் இருக்கலாம் தகப்பனே. ஆனால் அவைகள் எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாங்கள் உம்முடைய சமாதானத்தை பெற்று எப்படி வாழ்வது என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் ஆராய்ந்திருக்கிறோம் அப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய சமாதானத்தை, உம்முடைய சமாதானத்தை நீர் கொடுப்பதற்கு வல்லவராய் நீர் காணப்படுகிறீர். நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்க உதவி செய்தலும் தகப்பனே. அதே போல் எல்லா புத்திக்கும் மேலாக தேவ சமாதானம் எங்களுடைய இருதயங்களை ஆள்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமா கேட்கிறோம். எங்களுடைய கவலைகள் எல்லாவற்றும் நாங்கள் உம்மீது வைத்து அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா கேட்கிறோம். நாங்கள் திடன் கொண்டு நீரின் உலகத்தை ஜெயித்தீரப்பா. அதுபோல தகப்பனே, நாங்களும் இந்த உலகத்தை ஜெயித்த தேவனை நாங்கள் தேவனாக கொண்டிருக்கிறபடினாலே அந்த பூரண சமாதானத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தாரும். எங்கள் வாழ்க்கையிலே தகப்பனே, நாங்கள் எந்த விதத்திலும் தோல்வி உற்றவர்கள் கிடையாது ராஜா. ஏனென்றால் நீர் உலகத்தை ஜெயித்திருக்கிறீரப்பா. சரீரம், மாம்சம் எல்லாவற்றின் மீதும் நீர் ஒரு ஜெயம் கொண்டிருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தி உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். உம்மை உறுதியாய் நாங்கள் பற்றிக்கொண்டு உண்மையே நம்பியிருந்து அந்த பூரண சமாதானத்தை நாங்கள் பற்றிக்கொள்ளத்தக்கதா எங்கள் நம்பிக்கையை வேறு எதன் மீதும் நாங்கள் வைக்காதபடிக்கு இந்த நேரத்தில் மறுபடியுமாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உம்மீது மாத்திரம் அந்த நம்பிக்கையை நாங்கள் வைத்து இதோ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்ற வசனத்தின்படி உமக்கு காத்திருக்கும் பொழுது நாங்கள் பொறுமை இழந்து போகாதபடிக்கு காத்திருந்து பலன் பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபையை நீர் தர வேண்டுமாய் எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இதோ கடைசியிலே தகப்பனே, நாங்கள் அந்த சியோனை வந்தடைவதற்கு இவையெல்லாம் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் நம்பி எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். இந்த நேரத்தில் திருவிருந்துக்காக நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டு இங்கே வந்திருப்போம். தொடர்ந்து மறுபடியுமாய் நம்மை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒப்பு கொடுப்போம். அவருடைய பரிசுத்தமான இரத்தம் அதை நினைவு கூறும்படியாய் இந்த நேரத்திலே நாம் இந்த பந்தியிலே நாம் பங்கு கொள்ள இருக்கிறோம். நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சரீரத்திற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்திலே நாம் சிந்தப்பட வேண்டிய அந்த இரத்தம் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டு ஒரு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல அவர் மௌனமாக, அவர் வாய் திறவாமல் இருந்து நமக்காக எல்லா பாடுகளையும் அவர் சகித்திருக்கிறார். அந்த சிலுவையின் காட்சியை நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த நேரத்தில் நாம் கொண்டு வருவோம். அவருடைய சிரசிலிருந்தும் கைகளிலிருந்தும் வடியும் இரத்தத்தை நாம் நோக்கி பார்ப்போம். நமக்காக சிந்தப்பட்ட இரத்தம், நமக்காக அடிக்கப்பட்ட அந்த சரீரம், வதைக்கப்பட்ட அந்த சரீரம். ஆகவே அதை நினைத்து நம்முடைய குறைகள், குற்றங்கள், பாவங்கள் எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து நாம் விட்டுவிட வேண்டியவர்களை நாம் விட்டுவிட வேண்டும். அதற்கு தேவன் நமக்கு பலன் கொடுப்பார். அவருடைய ஆவி, பரிசுத்த ஆவி ஆளுகை செய்யும் பொழுது இந்த பாவத்தின் மீது, சாபத்தின் மீது, எல்லாவற்றின் மீது அதிகாரமுடையதாய் அந்த பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மாம்சம் ஆளுகை செய்ய விட வேண்டாம்.
அவருடைய வார்த்தையினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இரத்தத்தினாலும் அவர்கள் ஜெயித்தார்கள் என்ற வசனத்தின்படி அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் இந்த நேரத்திலே கொடுக்கும்படியாய் நம்மை தாழ்த்துவோம், ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து நாங்கள் நன்றி செலுத்தி நன்றி உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்வதற்கு எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். துணிகரமான பாவங்கள், வேண்டுமென்றே செய்கிற பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இரகசிய பாவங்கள், அது எதுவாக இருந்தாலும் கூட தகப்பனே, நம்முடைய கனிகளினாலே நாம் அறியப்படுவோம் என்று வசனம் சொல்லுகிறதப்பா. ஆகவே நல்ல மரமாய் நாம் வாழ்வதற்கு தகப்பனே நீர் எங்களுக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி கேட்போம். நாம் தேவனிடத்திலே மன்னிப்பு கேட்பது மாத்திரமல்ல, மனுஷர்களிடத்திலே கூட மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதற்கெல்லாம் கர்த்தர் நம்மை உணர்த்துகிறாரோ, நாம் தெரியாமல் எடுத்த பொருட்கள், மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்த காரியங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கையிட்டு விட்டுவிட வேண்டும். தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான் என்ற வசனத்தின்படி நாம் அறிக்கை செய்யும் பொழுது, வாயினாலே நாம் அறிக்கை செய்யும் பொழுது நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ரட்சிப்பு பூரணமாக வேண்டும். அந்த பூரணத்திற்காக நாம் தொடர்ந்து நாம் இந்த நேரத்தில் நாம் தேவனிடத்தில் கேட்போம். உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம் கிடையாது. அந்த பூரணம் என்று சொல்லும் பொழுது ரட்சிப்பின் பூரணம் வேண்டும், கிருபையிலே ஒரு பூரணம் வேண்டும், பரிசுத்தத்திலே ஒரு பரிபூரணம் வேண்டும். அதை நாம் அனுதினமும் நாம் பரிபூரணத்தின் மேல் பரிபூரணம், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம், இவைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் அதிகரித்து கொண்டே வர வேண்டும். அவரை போல அவருடைய சாயலாக, அவருடைய ரூபமாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த உலக பாவங்களை செய்யும் பொழுது நம்முடைய சாயல் மாறுகிறது, நம்முடைய ரூபம் மாறிவிடுகிறது. அவரை போல அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் நம்மை படைத்திருக்கிறார். அது மாறாதபடிக்கு நாம் பார்த்துக்கொள்வோம். கர்த்தாவே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி சுய பரிதாபங்கள், சுய பரிசுத்தம், இவைகள் எல்லாவற்று சுய நீதி, நம்முடைய நீதியின் மேலே பெருமை பாராட்டாதபடிக்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டும். என்னுடைய ஜெபம் எதுவுமே ஒன்றும் அதன் மூலமாக நான் மேலே வந்தேன், உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லவும் முடியாது. ஏனென்றால் நம்முடைய நீதியெல்லாம் அவருடைய சமூகத்திலே கந்தையாக இருக்கிறது. அதையும் அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். தேவனே, என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க உதவி செய்தலும் அப்பா. நீர் எங்களுக்கு மன்னித்தது போல பிறரை நாங்கள் மன்னிக்க உதவி செய்தலும் அப்பா. நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். பச்சாதாபங்கள் என்னோட வாழ்க்கையிலே காணப்பட வேண்டாம் அப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஒரே விதமாய் நேசிக்கிற அந்த அன்பு எனக்கு இருக்கத்தக்கதாக என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். அந்த பயபக்தியோடு கூட இந்த திருவிருந்திலே நாம் பங்கு கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மளே எழுந்து முன்பாக வரக்கூடியவர்கள் வந்து இந்த திருவிருந்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்கிறேன். இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கொடுத்து அவர் சொன்னதாவது, இது வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்பட்ட என்னுடைய சரீரமாக இருக்கிறது. இதிலே பங்கு கொள்ளும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொன்னார். அந்தபடியே அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது. இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஆமென். கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரன் சொந்த இரத்தத்தை சிந்தின
பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீஷர் குறை தீர, பாவக்கேட்டை கூறு, ராபோஜன பந்தினில் வந் சேர. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியனாகாதே, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதம் இல்லாதிப்போதேவா, கர்த்தரின் பந்தியில் வா. சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா வா, கர்த்தரின் பந்தியில் வா. இப்பொழுதும் நாம் அவருடைய பரிசுத்த மாம்சத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நமக்குள் ஏற்றுக்கொண்டிருக்கிறபடினாலே உடன்படிக்கையிலே நிலைத்திருக்கிறோம். அந்த உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நாம் ஏற்கனவே தியானித்தபடி ஆண்டவருக்கு நம்மை ஜீவபலியாய் ஒப்பு கொடுத்து எல்லாவற்றிலும் தெளிவுள்ளவர்களாகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாகவும் நம்மை காத்துக்கொண்டு நித்திய ஆசீர்வாதங்களையும் உத்தம ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஆட்டுக்குட்டியானவருடைய புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதை ஒருவனும் கிறுக்கி போடாதபடிக்கு நாம் அதை காத்துக்கொண்டு கடைசி வரைக்கும் வாழ்ந்து வெற்றி வீரராய் வாழ்ந்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளவர்களாய் காணப்பட்டு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை அருள்வாராக. ஆமேன். தகப்பனே, இந்த நாளின் ஊழியங்களை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி சொல்லுகிறோம். கர்த்தருடைய மனமகிழ்ச்சி தொடர்ந்து எங்களோடு கூட விளங்குவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறோம். பரம தகப்பன் எல்லாவற்றுக்கும் போதுமானவராக இருங்க. நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்குங்க. நேரத்தை ஒதுக்கி ஒரு வைராக்கிய வாஞ்சியோடு தேவாலயத்தை தேடி ஓடி வந்திருக்கிற உங்களை இருதயங்களை நீங்கள் உங்களுடைய அன்பினாலும் வழிநடத்தினாலும் பாதுகாப்பினாலும் பலத்தினாலும் ஜீவனினாலும் நிரப்புவீராக, ஆசீர்வதிப்பீராக. நியாயமான காரணங்களால் வர தடைப்பட்டவர்கள் உண்டு. அவர்களுக்கும் இந்த வேளையின் ஆசீர்வாதத்தை கற்று நிறைவாய் தந்து நம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்தும்படிக்கு தேவரீருடைய திருக்கரத்திலேயே ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் நம்பி விசுவாசித்து அறிக்கை செய்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற அற்புதத்தின் திரு நாமத்திலே விண்ணப்பங்களை பாதப்படியிலே வைக்கிறோம். ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். இணைந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணை பிரியாத அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளோடும், தூரத்தில் இருக்கிற மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் இருக்கிற பரிசுத்தவான்களோடும், நம்மை விட்டு பிரிந்திருக்கிற நம்முடைய உற்றார உறவினரோடும் இன்றும் இன்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.